guys, வெல்கம் டு அவர் சேனல் பைபாஸ் ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம மேடத்தோட பையன் நம்மளை இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்கிறாரு. பேக்கில் பார்த்தாலே தெரியும். இது குவைத்தில் ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. இது குவைத்தில் சால்மியாங்கிற ஏரியாவில் இருக்குது. இதுக்கு நேம் விண்டர் ஒண்டர்லேண்டு. சின்ன சைஸாக இருக்கும், நம்ம ஊர் மாதிரி பெரிய சைஸாலாம் இருக்காது. சரி, நமக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு. கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா கவுண்டரில் டிக்கெட் கிடையாதான், எல்லாமே ஆன்லைன் டிக்கெட்டு தானா. அதனால் என்னையே அலோட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பையன் ரெக்கமெண்ட் பண்ணி நான் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துக்கிறேன், நீ கூப்பிட்டு வா விடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு நம்மளே உள்ளே கூப்பிட்டு போகிறான். நமக்கு இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறான் பையன். நமக்கு இங்கே டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகணும். நம்ம குட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, ஜெயின் வீல் இருக்குது, ஷிப் இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது உள்ள. இது பகல் டைம் வர்றதை விட நைட் டைம் வந்தால் சூப்பராக இருக்கும். நிறைய இருக்குங்க உள்ள. இங்கே சின்ன குழந்தைகளை வச்சே விளாண்டுருவானுங்க அவனுங்க. சின்ன குழந்தைகளை வச்சு தான் காசை படிக்கிறானுங்க. இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி காசு. என்ட்ரன்ஸில் ஒரு காசு, சரிங்களா? அது போக ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் தனித்தனியாக நீங்கள் பே பண்ணணும். உள்ளே போனால் ஒரு 5000 ரூபாய் காலி பண்ணிட்டு தான் வரணும். நம்ம ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் பிடிச்சதே இந்த ரோலர் கோஸ்டர் தான். அது இங்கே குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது, நல்லா ஜாலியாக. இதில் போகும்போது தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க. நானும் நம்ம இந்தியாவிலே பிக் சைஸு லாங் ட்ராவல் ரோலர் கோஸ்டர் தேடிக்கிட்டு இருக்கிறேன். வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எது லாங்கஸ்ட் ரோலர் கோஸ்டர் அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துடலாம். ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கு சில பல இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்காண்டி தான் போகணும். அதாவது 120 மினிமம் 120 சென்டிமீட்டராவது வேணும், 6 இயர் ஓல்டுக்கு மேலே. இதில் அந்த ஹைட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் தான் போக முடியும். எல்லாம் குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த ரிங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங் எடுத்து போட்டால் நமக்கு இதில் டாய்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு, கேஷு கிடையாது, ஒன்லி கார்டு. இந்த இடத்துக்கு வர்றவங்க மேக்ஸிமம் கார்டு கையில் வச்சுக்குவாங்க. எல்லாமே கார்டு தான். இதை பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது போல். நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அநேகமாக இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வர்ற ஒரு டாஸ்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன பையன் ஒருத்தன் உள்ளே போகிறான் பாருங்கள். ஒவ்வொன்றும் உள்ளே போயிட்டு ஒரு டாஸ்க் இருக்கும் போல். இந்த பயந்து பயந்து போகிறான் பார்த்தீங்களா, இது நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இதை ஏறி குதிக்கிறது, தாவி குதிக்கிறதுங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இது நல்லாயிருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இருக்குது. அப்புறம் இது பாப்கார்ன் இருக்குது, அப்புறம் எக் ரோல் இருக்குது, பொட்டேட்டோ ஃப்ரை, இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் வச்சுருக்குறாங்க. எங்கே போனாலும் இந்த ட்ரெயின் மட்டும் நம்ம கண்ணில் சிக்கிறதுங்க. இது ஃபேவரட் ட்ரெயின். ஒரு தடவையாக இதில் ஏறி போகணும். பிளாக் தண்டர் ஒண்டர்லாலாம் இது தண்ணியில் இருக்கும். அங்கேருந்து ஒரு டியூப் எடுத்துகிட்டு சறுக்கி விழுவும் தெரியுமா. பட் இது தண்ணி கிடையாது, நார்மலாக ஏறி ஏறி குதித்து வர்றது. பட் நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் முட்டி நிற்கிறதுக்கு சேஃப்டியாக தான் வச்சுருக்குறாங்க. எல்லாமே இங்கே சேஃப்டி தான். இங்கே உள்ள குவைத்தீஸ் நிறைய பேர் நம்ம இந்தியாவில் நான் பார்த்துருக்குறேன். பிளாக் தண்டரு, அப்புறம் கேரளாவில் இருக்கிற ஒண்டர்லா, இந்த ஏரியாவில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்கள்ட்டலாம் கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எங்கள் நாட்டில் சின்ன சின்ன இதாக தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங் ரைடெலாம் சூப்பராக இருக்குது, எங்களுக்கு த்ரில் ரைடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஊரில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதை முதல்ல அவங்க சொல்லும் போது எனக்கு தெரியல, அது இப்போ தான் தெரியுது. இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இங்கே எல்லாமே சின்ன சின்ன இதாக தான் இருக்குது. இந்த இதுக்குள்ளே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அதனால் டாய்லெட் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. லேடிஸு, ஜென்ஸு, அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடையில இந்த மாதிரி கார்டன் செட்டப்பும் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அருக்கு பாருங்கள், நம்மளோட ரோலர் கோஸ்ட். பரவாயில்ல, நல்லா இருக்குது. கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. வாங்க எப்படியோ உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
உள்ளே போய் சுற்றுறதுக்கு. குவைத்துன்னு வந்துட்டாலே எந்த இடத்துல போனாலுமே சாப்பாடுக்கு தான் முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க பாருங்கள். அழகாக ஒரு சின்ன ஒரு கடையை போட்டு அதில் வந்து சின்ன சின்ன டேபிளை போட்டு எல்லாம் உட்காந்து அழகழகாக சாப்பிடுதுங்க. ரெஸ்டாரண்ட் பாருங்கள், சூப்பராக செட்டப் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக கிளாஸி ஃபினிஷிங்கில் சூப்பராக. ரோலர் கோஸ்டரில் மட்டும் எப்படியாவது போயிடணும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அதனால் வந்து இங்கே வந்துட்டு இதில் போட்டு போகிறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டு வந்துடலாம். ஒருவேளை நம்மள்ட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். சார் எப்போ தான் போகிறது? இங்கேயே அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான், உங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் இதுலேயும். ஆனால் பக்கத்தில் பார்க்க டெம்ப்டாகுது நமக்கு. எப்படியாவது போய் ஆகணுமே, கேட்போம் எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த ரவுண்டு தாங்க செம்ம ரவுண்டு. இதில் அப்படி சுற்றி தலைகீழே வரும்போது அப்பா 2 உருண்டை வந்து தொண்டைக்கு நடுவில் நிற்கும். அதுதான் கேட்டேன். இங்கே உள்ள குவைத் தினாருக்கு வந்து ஒரு ரவுண்டு போகிறதுக்கு வந்து 2.5 தினாரு, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 600 ரூபாய்க்கு மேலே வருது. இதுக்கு நம்ம ஊர் எவ்வளவோ பரவாயில்ல போலையே. அந்த 600 ரூபாய் கொடுத்தா ஃபுல் ரைடு வந்து எத்தனை தடவை வேணாலும் அன்லிமிட்டடாக நம்ம போயிட்டு வரலாம். இதில் இல்லைனா வந்து நம்ம 1 மாதம் செலவு காசில் கேட்குறானுங்க. பரவாயில்ல, நான் இந்தியாவிலே போய்க்கிறேன், ஆளை கொடுக்கணும். ஐயோ 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 சுற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அந்த ரவுண்டெல்லாம் கிராஸ் ஆகிருச்சு. இப்போ போகும் பாருங்கள். பவியில் அந்த ரவுண்டு இதுக்கு ஒருத்து தான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலாம். அங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த ரவுண்ட் அடிக்கும் பாருங்கள் பயங்கரமாக. எல்லா மக்களும் கத்திட்டு போகிறாங்க. இப்போ அடிக்கும் பாருங்கள் அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டில் தான் ஹைலைட்டு. ஐயோ முடிஞ்சிருச்சா? நான் தான் சொன்னேன்ல ஒரு ரவுண்டு தான். இந்த ஒரு ரவுண்டுக்கு தான் வந்து டோட்டலாக வந்து 650 ரூபாய் மொய் கொடுக்கணும். வேணாம் தூரத்துலேருந்தே பார்த்துக்கலாம். ஆனால் போகிற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தனிங்க. இந்த இது எப்படின்னா, அந்த தூரத்தில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த க்யூப்ஸ் எல்லாம் வந்து அந்த பால் மாதிரி கொடுப்பாங்க, அந்த துணி மாதிரி கொடுக்குறாங்களா. இதிலலாம் அடித்தாங்கன்னா இதில் வந்து இந்த பால்லாம் வந்து ஃப்ரீயாக கிடையாது. பார்த்த உடனே சின்ன வயசு ஞாபகம் வருது. எங்கன்னா நம்ம சென்னையில் வந்து விஜிபி இருக்குல்ல, அந்த விஜிபியில் வந்து இப்போ இந்த மாதிரி கார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போது வந்து இந்த கப்பன் சாசர் மாதிரி இருக்கும். அது அப்படியே அந்த கப்பன் சாசர் ரவுண்டு சுற்றிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கிலே வந்து இது ஒரு ஹைலைட்டான இது. இந்த குதிரை அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா சிங்கிள் குதிரை இருக்குது, அப்படியே வந்து ஃபுல் பேராக போகிறதும் இருக்குது. இது நல்லாயிருக்கு பாருங்கள். சின்ன குழந்தைகளை அழகாக ஏற்றிட்டு, இதில் பெரியவங்க வந்து சின்னவங்க வர வந்து யாருனாலும் போகலாம். அதுக்கு இதில் அலோடு இருக்குது பாருங்கள். ஹைட்டில் கொண்டு போய் ஆகா நல்லா இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒரு சின்ன ஒரு இதுனா, இவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா. அப்படி இல்லாமல் டோட்டலாக வந்து ஒரு 5 KD அப்படி இல்லைனா ஒரு 10 தினாரு அந்த மாதிரி கொடுத்து இது எல்லாமே உள்ளே வந்து அன்லிமிட்டட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து ஒரு 1 மணி நேரம் நிற்கணும். ஸ்பீடு ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதோட உங்களோட கருத்து என்னது? பரவாயில்லையே, சுற்ற ஆரம்பிக்குது பயங்கரமாக. அங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தனும் வேறு லெவலாக சுற்றுது பாருங்கள். அந்த ஆட்டை ஆடுறது ஐயோ சூப்பராக தான் இருக்குது. அந்த விழுந்துச்சு 10 கிலோமீட்டர் தள்ளி போய் அந்தாண்ட கடல் இருக்குது. அப்படியே போய் நேராக போய் கடலில் தான் குதிக்கணும் பாருங்கள். இதுவும் செம்மையாக இருக்குது. இதே ஒரு கப்பல் மாதிரி தான். ஆனால் இதுக்கே இவங்களுக்கு வந்து அல்லு கலருது. நம்ம ஊரில் பசங்கள்லாம் வந்து ஜாலியாக கப்பலில் வந்து கையே பிடிக்காமல் லாஸ்ட்டு இதுதான் வேணும் அடம் பிடிச்சி போய் உட்காருவானுங்க. இவங்களுக்கு இவ்வளோ சேஃப்டி கொடுத்தாலும் இந்த கற்றுறாங்க எல்லாருமே.
சரி அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட். அவங்க நம்ம ஊர் மாதிரி திருவிழாலாம் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு த்ரில். குட்டி ட்ரெயின் இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக சூப்பராக போகுது பாருங்கள். இது நல்லா இருக்குதே. ஆனால் ஒரு சைடு சாயம் நல்லா இருக்குது, ஒரு சைடு சாஞ்சு போகிறது. ஆனால் இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு எடுத்துகிட்டு சும்மா வந்து சுற்றி பார்க்கலாம் சரிங்களா. மற்றபடி வந்து இங்கே எதுலையாவது உள்ளே ஏறணும்னு நினச்சோம், அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ஒரு மாத சம்பளத்தை வந்து எடுத்து வைக்க வேண்டியதான் நமக்கு. அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒவ்வொன்றும் ஏறிட்டு போவாங்க. பட் நமக்கு இது செட் ஆகாது. நம்ம வேடிக்கை பார்க்குறதோடு நிப்பாட்டிக்கிறோம். இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள், சின்ன கடையாக போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அது 2 சைடு கடை, நடுவில் போகிறது வந்து நல்லா இருக்குது. நம்ம சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு வந்து வெளியில் போக முடியாது. அப்போ நம்ம சேனலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வெளியில் போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம குவைத்தில், என்னென்னது சீப்பாக கிடைக்கும், நம்ம ஊருக்கு போனால் நம்ம என்ன வாங்கலாம் சீப்பாக அப்படிங்கிறத வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்டேட் தர்றேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இங்கே உள்ள குவைத்திங்களுக்கு வந்து இந்த இடம் ஓகே, பட் நம்மளை மாதிரி இந்தியன்ஸ் வந்து ஃபேமிலியோடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன், யாருமே வந்து இந்த இடத்துக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவ் இங்கே ரொம்ப. அது வந்து வேஸ்ட்டு. வந்து அதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்தலி ஃபார்மு, ஒஃப்ரா ஃபார்மு அந்த மாதிரி ஒரு 1 டே ட்ரிப் பண்ணி அப்படி போனீங்கன்னா அது கூட ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. பட் வந்து இங்கே ஒர்த்து கிடையாது, அவ்வளோதான். இவங்கள்ட்ட அமௌண்ட்டு கொட்டி கிடக்குது, அதனால் வந்து இவங்க சுற்றுறாங்க. பட் நமக்கு இதை பாருங்கள், சிறுசாக இருந்தாலும் இது நல்லா இருக்குது ஓரளவுக்கு. அப்படியே ஹையாக போய் மேலே ராட்டின மாதிரி சுற்றுறது. ஐயோ, இவன் வேறு இடையில ஊடால வந்து சுற்றிக்கிட்டு இருக்கானே. அழகாக இருக்குது பார்க்க. சின்ன இது எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்ற ஐட்டம். இதுதான் இந்த ஏரியாவில் நிறைய வச்சுருக்குறானுங்க. இவங்களுக்கும் கட்டை தான் செய்யுது, கட்டலெல்லாம் சொல்ல முடியாது. இந்த இதை பாருங்கள், அதாவது அது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பெரியவங்களுக்கு, இது சின்னவங்களுக்கு. இது நல்லா இருக்குல்ல டிசைனா. ஆனால் இங்கே வந்து பகலில் வரதை விட நைட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த இடமுமே 3:30 11 o'clock வரதான். அந்த நைட் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இங்கே வந்து உருவாக்கல. வச்சிருக்கிற பைசாவை உங்களுக்கு எப்படி காலி பண்ணணும்னு தெரியலனா இந்த இடத்த சூஸ் பண்ணி தாராளமாக வந்து செலவு பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சேஃபாக இருங்க, நல்லா இருங்க. ஓகே, பாய். எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குலேயும் இந்த எலக்ட்ரிக் கார் இல்லைன்னா அது பார்க்கே கிடையாது. இதுவும் ஜாலியாக இருக்கும். இது எனக்கு ஒருத்தங்க 2 பேர் இப்படி வர்றானுங்க, மொத்தம் ஒரு 10 பேர் உள்ளே விட்டு டம்முன்னு முட்டி அடித்து நொறுக்கி கீழெல்லாம் விழுந்தா செமையாக இருக்கும். இது வந்து பார்க்கும்போது நம்ம குட்டி கிஷ்கிந்தா மாதிரி இருக்குது. நம்ம கிஷ்கிந்தாவில் ஒரு ஐட்டம் இது ஒன்று ஃபேமஸான ஐட்டம். அது இந்த விளையாட்டு வந்து நல்லாயிருக்கும். மேலேருந்து போய் சல்லுன்னு அது வந்து தண்ணியில் வந்து ஃபோர்ஸாக வரும்போது அது தண்ணி வந்து 4 பக்கம் தெரிக்கும். அது சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து சிறுசாக தான் இருக்குது. இப்போ வருது பாருங்கள், ஒன்று பாருங்கள். வந்துருச்சு.
ஆனால் இந்த தண்ணி தெரிக்குது பார்த்தீங்களா? பேய் வீடு ஹவுஸ் ஆஃப் ஈவில், பேய் வீடு. இங்கே நம்மளா உள்ளே போகணுன்னா நம்மளை கண்டு தான் பேயாக நடிக்கிறவன் பயந்து கொள்ளுவோம். இது வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி. எப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, கட் த ஸ்டார் வின் ஆல் த ப்ரைஸ். இந்த ஒரு இது கட் பண்ணால் அந்த ப்ளே ஸ்டேஷனோட செட்டு எல்லாமே டோட்டலாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வாய்ப்பு இல்லை மகாராஜா. இங்கே வந்து இதில் வந்து ஒரு கீ இருக்குது பார்த்தீங்களா? இந்த கீயை வந்து நேராக கொண்டு எந்த பாக்ஸ் வேணுமோ அதில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நமக்கு எந்த ப்ரைஸ் வேணுமோ கிடைக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஐபேட் இருக்குது, சார்ஜர் இருக்குது, அப்புறம் ஏர்பாட்ஸு, ஹெட்ஃபோனு, iPhone 15 இருக்குது, 15 ஐவாட்சு, இது எல்லாமே. இந்த பாலை கொண்டு இப்படியே மூவ் பண்ணி சைஸாக மூவ் பண்ணி மேலே கொண்டு போனோம். ஆனால் இதுவுமே வந்து கொஞ்சம் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது.